and also Honorary Consul General, Republic of Seychelles. We welcome you on the stage, sir. In the meantime, our second judge would be Aprajita, none other than our Miss South India by SIFPA for 2024. We welcome you on the stage, ma'am. The other two judges for the day would be Mr. Vinod Siranjeevi. Sorry for the confusion. So, yeah, I would like to call upon Ms. Sia ma'am on the stage. And also Malati Narayanan ma'am, director, artist, scriptwriter, producer, everything on the go. She's a whole package for today. I would like to call upon Mr. Vinod Siranjeevi sir also to the stage, please. Now, a couple of words from all of you, please. Best of luck, everyone. Rock it, okay? There's a lady by name Helen Keller. Helen Keller, she's completely blind. And she said the most beautiful things in the world are not seen by mere eyes but felt from heart. I wish you all the best, and I'm sure you're going to do all this performance through your heart. That's what matters today. So give them a good round of applause, and they all have the best of the best today. Thank you, ma'am. So girls, this is your stage. Live it like never ever after, okay? So this is your moment. Just live it and kill it, okay? Rock it. Good evening, everyone. So, girls, உங்களோட ஃபைனல் அவுட்புட் நீங்கள் கொடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸோ இந்த பாஸ்ட் 3 days நீங்கள் நிறைய ஒர்க் அவுட்ஸ் தாண்டி வந்திருக்கீங்க. அண்ட் நிறைய விஷயங்கள் நம்ம கோத்ரூ பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த இடத்துல இதே ஸ்டேஜில் ஒரு 2 நாளாக நிறைய இன்டர்வியூஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு போயிருக்கோம். இன்னைக்கு இதே இடத்துல சாயந்தரம் ஒரு லேட் ஈவில் ஒரு 3 பேருக்கு இன்டர்வியூ இருக்க போது, அது யாருன்றது உங்களுக்குள்ள தான் நீங்கள் டிசைட் ஆக போகுது. உங்கள் இத்தனை பேரில் ஒரு 3 பேர் வின்னர், ஃபர்ஸ்ட் ரன்னர் அப், செகண்ட் ரன்னர் அப், இந்த இடத்துல இன்டர்வியூ இன்னைக்கு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பெஸ்ட் எல்லாருமே கொடுங்க. இது வரைக்கும் நீங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கீங்க, உங்கள் எல்லாருமே ஆப்போனன்ட் பார்ட்டிஸாக உட்கார வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதெல்லாம் விட்டுடலாம், அந்த தாட்ஸ் எல்லாம் விட்டுடலாம். எல்லாருமே இப்போ ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கீங்க. அண்ட் ஸ்டேஜ் உங்களோடது. உங்கள் முன்னாடி எல்லா கேமரா டீம் எல்லாருமே ரெடியாக இருக்காங்க உங்களை கேப்சர் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த ஸ்டேஜை எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல ஸ்மைல் கொடுத்துருங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டில் உங்களை பார்க்க வந்திருக்க எல்லாருமே இருக்காங்க. அண்ட் உங்களை ஜட்ஜ் பண்ணுறதுக்காகவும் ஒரு சில பீப்புள் இங்கே இருக்காங்க. எதுக்கும் யோசிக்க வேண்டாம், எதுக்கும் தயங்க வேண்டாம். இந்த டே த பெஸ்ட் டேவா எல்லாருக்குமே இருக்கும். டோன்ட் வரி. அண்ட் தேங்க்யூ ஃபார் த கெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். Okay, good evening. Good evening. You all are looking lovely today. And all the best. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி வின்னர்ஸ் தான் எல்லாருமே, பிகாஸ் யூ ஆர் ஹியர். அண்ட் இந்த 3 days உங்களோட எஃபர்ட்ஸ், உங்களோட கஷ்டம், தூக்கம் இல்லாமல் எவ்வளோலாம் நாங்கள் இங்கே உங்களை போட்டு புழிஞ்சு எடுத்துட்டோம், யூனோ. ஸோ டுடே இட்ஸ் டே ஆஃப் லைக் அந்த ஃப்ரூட் உங்களுக்கு கிடைக்க போகிற நாள். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வின்னர்ஸ் தான். பட் அந்த 3 பேர் இன்னும் க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி மற்றவங்களும் சப்போர்ட்டிவாக இருக்கணும். இதே மாதிரி இதே ஸ்டேஜில் உங்களால் இன்னைக்கு க்ரௌன் வின் பண்ண முடியலனா கூட ஏதோ ஒரு ஸ்டேஜில் யூ வில் வின் அ க்ரௌன். டோன்ட் வரி. ஸோ ஆல் தி பெஸ்ட். கிவ் யுவர் பெஸ்ட். தேங்க்யூ. Thank you so much, everybody. I would like to tell the judges on the dais that you could take your places. Thank you. இதெல்லாம் இப்போ நம்ம கேட்டோம், கங்க்ராச்சுலேட் பண்ணுறது எல்லாமே ஆச்சு. பட் ஃப்ரம் த பீப்புள் ஹூ வென்ட் த்ரூ த 3 days, அந்த 3 நாள் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ now I'd like to call each and every model on the stage to tell a few words about how your journey was for the past few days. I would like to call upon number 1 on the stage. We'll go on an order.
a couple of words about how it went, your journey as a model, also how it went here. Good evening, everyone. First day I was so nervous and I lost my confidence fully. And now second day I started growing each and every time, every competition I started to grow. And now I feel confident and let's see. I have hope. Thank you. Thank you so much. I would like to call upon the next model now, please. Number 2. So, good evening everyone. So, my name is Sharmila. So, this is my second pageant show. So, கொஞ்சம் நர்வஸாக இருக்குது அண்ட் இந்த 2 days ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். நான் இங்கே நிற்கிறது வந்து இன்னும் என் பேரண்ட்ஸ் கூட தெரியாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு நின்றுட்டுருக்கேன். ஸோ ஐ ஹோப் எனக்கு இன்னும் நான் வின் ஆகுன்ற கான்ஃபிடென்ஸோடு நான் இங்கே இருக்கேன். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் பார்ப்பேன் நான் வின் ஆகும்னு நினைக்கிறேன். Thank you so much. The next model, please. Hi, good evening all. என்னோட நேம் ஸ்ரீமதி. தென் இந்த 3 செஷன் வந்துட்டு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. தென் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தென் குக்கிங் ரவுண்ட், தென் செஷன்ஸ், தென் ஃபிட்டிங், தென் ஸ்கின், தென் இதை பற்றி நிறைய விஷயம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாமே ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் தட். தேங்க்யூ ஆல். Number 4, please. நம்ம அழகான மாடல்ஸ் மேலே வரும்போது can we give a big round of applause to them, please? Hi, good evening all. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்த 2 daysமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. திஸ் இஸ் மை செகண்ட் பேஜன். எனக்கும் கான்ஃபிடன்ஸ் இருக்குது, வின் பண்ணுவேன் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. லெட்ஸ் see. Thank you. Number 5. நம்ம சைடுல ஒரு சின்ன சப்போர்ட் ஒருத்தவங்களுக்கும் it will boost their confidence. Thank you. ஹாய் ஆல், திஸ் இஸ் தீபிகா. என்னோட ஃபர்ஸ்ட் பேஜெண்ட் தான். லைக் 2 days வந்து நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இதெல்லாம் லைக் ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நிறையா செஷன்ஸ் இருந்துச்சு கண்டினியூஸாக. ஸோ நிறைய கற்றுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் ரொம்ப நர்வஸாக இருந்தேன், இப்போயும் இருக்குது, பட் அப்போ இருந்த அளவுக்கு இல்லை. ஸோ யா, தேங்க்யூ. Number 6 onto the stage. So hi everyone, this is Ragvi here. It is another third pageant and last 2 pageants I have grown a lot in this 3 days. So fashion பத்தி அதே மாதிரி நாட் only மிஸ் சென்னை அப்படின்னா ஒரு பெர்செப்ஷன் என்ன எனக்குமே இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் ஆல் அபவுட் பியூட்டி அப்படின்றது. பட் பியூட்டி மட்டும் இல்லை, ஸோ யூ ஹாவ் டு பி ஆல் ரவுண்டர் இன் எவ்ரி திங், லைக் குக்கிங் அண்ட் தென் ஃபிட்னஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ ஐ காட் எக்ஸ்பீரியன்ஸ் a lot. ஸோ பேரண்ட்ஸ் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து ஐ எம் கான்ஃபிடென்ட் தட் ஐ வில் பி வின்னிங் அண்ட் ஸோ டெஃபினெட்லி கோனா எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு த அதர் contestants. Thank you. The next contestant, please. Hi guys, this is Shalini. 2 days session வந்துட்டு இது என்னோட ஃபர்ஸ்ட் பேஜெண்ட். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது லாஸ்ட் டேன்னு தெரியும்போது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படி வின் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ஸோ வெல் சி. தேங்க்யூ. கங்க்ராட்ஸ் டு ஆல் contestants. தேங்க்யூ. Number 8 on the stage. Contestant number 8. Okay, the next number on the stage, please. Hi everybody, I'm Ranjita. I've never done any modeling or any shoot. This is my first pageant in this industry. I learned a lot in these 2 days. I learned how to cook without fire.
and I got to know a few things about women and how we should keep up with ourselves, how we have to keep ourselves clean and everything. And I hope I do my best, and I hope all of you all do your best. Thank you. Number 10 onto the stage. ஹலோ எவ்ரிவான் ஐம் மரியா ரோஸ்லன். இந்த 2 டேஸில் கேட்டிங்கன்னா எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். பழைய பெஜெண்ட்டில் நான் ஒரு 2 பெஜெண்ட்ஸ் இது பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. பட் இந்த பெஜெண்ட்டில் வந்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் நியூவாக. ஸோ இட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இதான் 3rd டேன்னு நினைக்கும் போது கொஞ்சம் எவ்ரி டைம் நான் வந்து பெஜெண்ட் பார்க்கும்போதும் ஃபைனல்ஸ் அன்னைக்கு எப்படி ஃபீல் பண்ணுவேனோ அதே ஃபீலிங் இப்பயும் இருக்குது. மேபி the hope. Thank you so much. And last but not the least, the next contestant, please. Good evening, everyone. So, I'm a VJ, and a basis on a basic but I would like to keep it short and simple. ஸோ இந்த 3 days பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். யூனிக்காக இருந்தது, பட் ஆஃப்கோர்ஸ் காம்படிஷன்ஸும் இருந்தது, செஷன்ஸும் இருந்தது, அண்ட் ஒரு நல்ல மாடலை ஷேப் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் வேணும். ஸோ அப்படி ஒரு கைடன்ஸ் வந்து எங்களுக்கு கிடச்சிது. ஃப்ரம் டயட், ஸ்மைல் எப்படி இருக்கணும், ஸ்கின் எப்படி மெயின்டைன் பண்ணணும், என்ன சாப்பிடணும், ஃபிட்னஸ் எல்லாமே, யோகாலேருந்து எல்லாமே வந்து நமக்கு கிடச்சிது, இன்க்ளூடிங் த வாக்கிங் செஷன்ஸ், grooming, everything. So I hope for the best to happen to me tonight. Thank you so much. Thank you so much, our beautiful ladies. Now I would like to tell proper applause. Sorry, romba roll out here. Let's give a big round of applause for Mr. Sashakti. Sir has done a lot of prank shows. Even serial artist kuda ipo villana pannittu irukkaru. He's also a bodybuilder. Next guest for tonight is Jenny ma'am. She's a beauty trainer. Avangalukku innikku birthday kuda, so let's all wish her a happy birthday today. A very happy
Let's give a big round of applause to each and every contestant here, please. நம்ம சைடுல இருந்து ஒரு சின்ன சப்போர்ட்டா கொடுக்கணும் இல்லையா, அது அவங்களோட என்கரேஜ்மெண்ட்க்கும் இன்னும் கான்ஃபிடன்ஸ் ஏற்றுறதுக்கு ஒரு விஷயம். தேங்க்யூ சார்.
To make an identity, okay. இதுக்கு முன்னாடி is this your first one or இதுக்கு முன்னாடி தான் பண்ணிருக்கீங்களா? This is my first one. So how was your experience here? Like startingலே சொன்னதுதான் first வந்தப்போ it was very nervous but I started learning and grow each and every day. அவ்வளோ சீக்கிரம் தேங்க்யூ சொல்லிட்டா விட்டுருவேனா? இல்லை. சரி, இதுக்கு மேலே நம்ம ஜட்ஜஸ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. What's your name? Preeta. Preeta. Okay, Preeta, if you get 3 wishes, what it would be? First of all, good evening everyone. Thank you ma'am for your question. If I get 3 chances, I mean 3 wishes. First one, I could say I could help the women who are independently strong, struggling for their sons, for example, like single independent women. And the second one, the people who are like suffering for the health issues, for example, like from the beginning, like from the born. And the third one, my mom. Thank you. Feminist and fake feminist. Fake feminist, for example, people are telling like women can't do this, and like women actually can, and both women and men are equal in the society. Thank you. Three questions, is it? Sir? Hi. Hi, sir. If you're given an opportunity to go to somewhere else and today is your pageant, and the important thing is that you meet your life or the love of your life, what is your priority? Whether to come here or to meet him? To come here, sir. Are you sure? Yeah, this is my dream, so. Any reason I for will that? choose you. Yeah, for to making an identity, I came here, so for sure I will come here only. So the boy can wait. Yeah, Okay, thank you. thank you. Thank you so much. Number 2, please. You good name? Sharmila. Hi Sharmila, welcome. So நீங்க இங்க நிக்கிறதுக்கான காரணமா எதை நினைக்கிறீங்க? What made you come here today? ஃபர்ஸ்ட் திங் ஐ வாண்ட் டு பி அண்ட் மல்டிபிள் எல்லாம் எனக்கு நிறைய விஷயங்கள் பண்ண பிடிக்கும். ஸோ மல்டிபிள் திங்ஸ்லாம் நான் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை பேஷன். ஸோ அதுக்காக தான் இங்கே இருக்கேன். What made you take this up as your passion? மேபி நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து நிறைய மூவிஸாக இருக்கலாம். ஸோ எங்கள் ஃபேமிலியில் இந்த மாதிரி சர்க்கிள் யாருமே கிடையாது. ஸோ அதனால மேபி நான் பண்ணாததை நான் பண்ணணும். ஸோ அதுக்காக. That's actually wonderful. Over to the judges for the questions. குட் ஈவினிங் சார். Good evening, ma'am. இவ்வளோ முடி வச்சிருக்கீங்க எனக்கு ஒழுக்கத்து இல்லையா? So I feel little jealous இவ்வளோ வச்சிருக்கீங்க. So what are the other things you do other than growing your hair to make sure that you become a great success in this pageant? ஸோ இதை தவிர வேறு என்ன ஒர்க் பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு நான் ஒர்க்கே பண்ண மாட்டேன் ஹேர் க்ரோக்கு. ஸோ நான் அப்படியே விட்டுருவேன். அது என்னோட நேச்சர் தான். இதுக்காக ஹேர் கேர் பண்ணுறதோ ஆயில் வைக்கிறதோ எல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். இதை தவிர்த்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய டைம் டான்ஸ் தான் பண்ணுவேன். அண்ட் கிளாசிக்கல் டான்ஸர், 16 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதான் சார் கிளாசிக்கல் டான்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட்டு நான் நிறைய மூவிஸ்லாம் பார்ப்பேன். அண்ட் நிறைய பேஷன் ஷோஸ்லாம் இந்த மாதிரி நிறைய பார்த்து நிறைய கற்றுப்பேன். ஃபேஷன் என்ன அப்படிங்கிறத கற்றுப்பேன். அது நிறைய லேர்ன் பண்ணிப்பேன். அது எனக்குள்ளே எக்ஸிக்யூட் பண்ணுவேன். Sharmila, right? Yes, ma'am. Sharmila, what kind of a person you are? Emotional or you think logic? Emotional. Emotional. And you think emotional is better than thinking logic or? நம்ம லாஜிக்காக திங்க் பண்ணுவோம். பட் இந்த எமோஷனல் வந்து கடைசியில் நம்மளோட ஸ்பாயில் பண்ணிட்டு போயிடும். ஸோ கடைசியில் அந்த எமோஷனல் தான் வின் ஆகிடும். Thank you so much. The next contestant onto the stage. Srimati.
ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் முன்னாடி வந்துடலாமே, இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ முன்னாடி வந்திருக்கோம் ஃபினாலே வரைக்கும். ஃபியூ ஸ்டெப்ஸ். ஓகே, உங்களோட ஜேர்னி பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க? வாட் வே யூ பிஃபோர் கம்மிங் ஹியர், why did you come here, என்ன காரணம் என்ன? First of all, good evening everyone. எதுக்கு நான் இங்கே வந்தேன்னா, have went to lot of struggles. ஸோ ஒரு ஐடென்டிட்டிக்காக இங்கே வந்திருக்கு, அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு இந்த கிரவுன் உங்களுக்கு எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க வின் பண்ணுறதுல? ரொம்ப முக்கியம். சொல்றது தெரியல சார். It was very very important because இதுக்காக நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டேன். ஆல்ரெடி இன்ஜுரி லைக்கில் தான் நாங்கள் வந்து சாரி, என்னால் அந்த 5 feet ஹீல்ஸ் அது மாதிரிலாம் பண்ண முடியாது. பிகாஸ் இந்த மாதிரி ஹீல்ஸ் க்ளோஸ் ஹீல்ஸாக போட முடியும். பிகாஸ் ஐ காண்ட் ஏபிள் டு வாக் ப்ராப்பர்லி, காண்ட் ஏபிள் டு புட் தோஸ் ஹீல்ஸ். ஓகே, ஸ்ட்ரகிள் தான் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். Thank you so much. Over to the judges now. Are you there? I think you've been practicing for almost 1 year or so. I can see that, okay. In that case, you look like a professional model or, This is my first pageant show. Amazing. So that's wonderful to see that you have so much of confidence. Let's say after 1 year, you see another person who's coming for the first time. What would be your advice to that person? Be confident. Actually, I don't have confidence. I don't have any rights to say this. But okay, be confident. Then take advice from others. Don't skip it. Then that's it. Do you really think women empowerment is still required in current time? Yes, it was required. Reason? Because sorry. Okay, thank you, ma'am. Thank you. Thank you so much. The next contestant. நீங்க இப்போ சார் ஆக்சுவலி ஸ்டோல் மை கொஸ்டின், அதான் நான் அடுத்த மைண்ட்ல வச்சிருந்தேன் சார். நீங்க இப்போ சார் அடுத்து உங்க பக்கத்துல இருக்கிற மாடல்ஸ், லைக் அடுத்த ஜென்ரேஷன் அந்த மாதிரி விமன் கிட்ட என்ன சொல்வீங்க? ஒரு பேஜெண்ட்டுக்கு வரணும்னா இல்லை ஒரு மாடலா ஆகணும்னா? ஃபர்ஸ்ட் கான்ஃபிடென்ஸ், செகண்ட் செல்ஃப் எவல்யூஷன், தேர்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் நம்மளோட ஸ்பீச் ஃபர்ஸ்ட்ல இருக்கணும். எல்லாருமே நம்மளோட ஸ்பீச் ஃபர்ஸ்ட்ல இருக்கணும்னு நினைக்கிறேன். That was wonderful answer. Now moving on to the judges' question. Akshaya. Akshaya, hi. What is important for you, you think, from your opinion, right? Inner beauty or external beauty? Both. Both is important. Yeah. External beauty just for a thing. இப்போ எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக நம்ம ஷோ பண்ணுற விஷயம். பட் இன்டர்னல் திங்ஸ் வந்து எல்லாருக்கும் நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரம் ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ லாங்கர் பேசிஸில் எடுக்கிற எதுவுமே ஒர்த். ஸோ இன்டர்னல் பியூட்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் than external beauty. Let's say I am walking there. Let's say I am walking there. What is one question you want to ask me? Oh, why you choose that? Sorry? Why you chose? Why? எதுக்கு நீங்க choose பண்ணீங்க? Walk பண்ணணும். No, what I meant is, let's say I am the lady there. Okay. And you are the judge here. And you want to ask me a question. What one question would you ask? If you change one law, what will be changed? Oh, okay. Good. You want the answer? Thank you. Thank you, ma'am. Thank you so much. The next contestant. Deepika. Hi Deepika. உங்களுக்கான கொஸ்டின் என்ன கேட்க போனா, இந்த 3 days grooming sessions தான் அட்டெண்ட் பண்ணீங்க இல்லையா? இதுல இருந்து நீங்க கத்துக்கிட்ட விஷயத்துல எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க டு பிகம் a model? And அப்படி grooming session இல்லாம உங்களுக்கு ஃபுல்லா இதெல்லாம் கத்துக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? லைக் செல்ஃபா கத்துக்க முடியுமா இல்ல ஹெல்ப் இருந்ததுனால இட் வாஸ் பெட்டரா? ஆப்வியஸாக ஹெல்ப் இருந்தனால தான் லைக் திஸ் வாஸ் பெட்டர் ஆக்சுவலி. லைக் ஆல்ரெடி பேஜெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணவங்களுக்கு வந்து க்ரூமிங் செஷன்ஸ்லாம் நெசசிட்டின்னு சொல்ல முடியாது. பட் ஃபார் மீ லைக் ஆப்வியஸ்லி தே ஆர் நெசசரி. ஃபாலோயிங் அப் டு தட், நீங்க அட்டென்ட் பண்ண இத்தனை செஷன்ல எது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும் ஒரு மாடலா இருக்கிறதுக்கு நினைக்கிறீங்க?
I think it is yoga session actually. Like அது வந்து peaceful state of mind, so அந்த மாதிரிலாம் like that helps a lot. So yeah, I guess I think it's yoga session. Thank you so much. Over to the judges for the questions. Do you support LGBTQ? And if you support LGBTQ+, then give me the reason why. And is it the right thing or no? Actually yes, like LGBTQ is choosing what they want, like let them live like how they wanted to. So yeah, I support LGBTQ actually. Skin color. Do you think it has an effect on your career? Skin color. I think yes. Like கொஞ்சம் டோன் கம்மியாக இருந்தாவே அது அண்டர் டோன் அப்படின்ற மாதிரி, இது ஃபேர் டோன் இது அண்டர் டோன் அப்படின்ற மாதிரி டிஸ்கிரைப் பண்ணுறேன் இங்கேயே பார்த்தேன். ஸோ ஐ திங்க் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. Do you believe in environmental stability? If so, how do you think a pageant like this can help environment? Environmentally, nature is better, right? Yeah. And you have a great smile and you're blessed with a great smile, right? Can you smile again, please? Yeah, that's awesome, right? Now, that's because of the nature of you. How do you think this pageant can bring out the best smile in you in future? It doesn't matter whether you win or lose, but how can you continue to have the same smile? Obviously like nervous I feel so nervous, so அதனால என்னால் லைக் ஸ்மைல் பண்ணவோ இல்லை லைக் போஸ்ட் பண்ணுறதுக்கோ லைக் ஐ காண்ட் ஆக்சுவலி லைக் என்னால் என்னோட ஃபுல்லஸ் தான் எனக்கு கொடுக்க முடியல. ஸோ லைக் பேஜன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஒரு 2 தடவையோ இல்லை ஒரு தடவையோ அட்டென்ட் பண்ணால் ஐ கெஸ் ஸ்டேஜ் பேர் எல்லாமே. Thank you so much. Name. Yeah, hello. So myself Raghavi here. Hi Raghavi. So the question that I'm going to ask you today is, you've been competing for the past 3 days with a lot of contestants here. So Ivangalla, whom do you think is the toughest contestant and why? Okay, so let me be very honest here. So I would say everybody has some unique talents. I've noticed every people. Some people are like they have a great style and they have a great fashion sense, and some people are good in cooking, some people are good in fitness. But I would say, so I should definitely choose the one, right? Okay, so one more than one or two. Okay, I would say the toughest and strongest contestant who the competition I would have is Srimati and Akshaya. So I see that everybody are so great, and but these people are also good, but I feel that they are competitive to me. And with best of luck and all this for both of these people. What would you choose if I give you 2 options, money or love, and why? Okay, so I would choose love. I know every people will say this answer, but I'll let me be very honest by the reason. So I would choose love because my point of view is I'm in my 20s. So if I am choosing a very successful person, so he has already everything. So I wanted to give him the reason to love me, or I want to give him the emotional support, the moral support, everything, so that the money will be coming later. So you only choose a successful person to love? No. I'm telling that I'll choose a normal person, and because of my support, we'll become successful, and or we'll both will become successful by the support of each other. So I would choose love, and the later money follows. So the love is the starting point, and later definitely the money comes. So I would choose love now. Thank you. So you believe in self-love? I mean, you see yourself in the mirror and suddenly say, wow, man, this is me. Yes. Yes. Yes, definitely.
So And why self-love is important? I would say even if I'm working this pageant or not, leave this pageant if I see my 5-year-old self and I'm 26 right now, so if I see the growth from 5 year to 26, so I see my mother motivates me, my friends motivates me, and then my teachers or everyone motivates. But at the end of the day, if I look at myself and if I am seeing my flaws, if I am seeing my positive side, and if I'm accepting both of that and working on myself a lot, so I see every day you're talking to yourself a lot. So the inner mind, the inner voice definitely shaped you. So I would say the person you are now, because of the self-love or the self-talk you've made for the past year. So I would say this creates a major impact. More than everybody, people supporting you or not. So the self-talk you do it for yourself creates a greater impact. So that is very important. Thank you, ma'am. That's it. Hi, good evening. I'm Maria Roslyn. ஸோ உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா, இன்னைக்கு நம்ம இங்கே இருக்கிறப்ப இவ்வளோ அழகாக எல்லாரும் ரெடியாகி வந்திருக்கீங்க. தமிழில் ஒரு சேயிங் இருக்கு, இங்கே எல்லாருக்கும் அது தெரியும்னு நினைக்கிறேன். ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹவு இம்பார்ட்டன்ட் யூ திங்க் ட்ரெஸ்ஸிங் இஸ், நாட் ஜஸ்ட் as a மாடல் ஃபார் எவ்ரிதிங்? ஆக்சுவலி அந்த பழமொழியே வந்து தப்பு. ஆள் பாதி ஆடை பாதி, ஓகேவா? ஸோ அது நாளடைவில் ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு ஆயிடுச்சு. அதோட மீனிங், ஒரிஜினல் மீனிங் ஆள் பாதி ஆடை பாதி, ஆடை பாதி, இட் மீன்ஸ் வேற. ஸோ நம்ம தமிழ் புழக்கத்தில் வந்து இது மாறிடுச்சு. வருஷமா அப்படியே பேசி அவங்க மாத்திட்டாங்க, ஓகே. பட் ஆனால் கொஸ்டின்லேருந்து தப்பிக்க முடியாது. ஹவு இம்பார்ட்டன்ட் யூ திங்க் ட்ரெஸ்ஸிங் இஸ்? ட்ரெஸ்ஸிங் வந்து நம்ம அட்டைய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஒவ்வொரு அக்கேஷனுக்கும் நம்ம வந்து அதை ஒவ்வொரு ஏற்ற மாதிரி நம்ம போகணும் இல்லையா? ஸோ ஒரு மேரேஜாக இருக்கட்டும், தென் ஒரு ரிசப்ஷன், வாட் எவர், நம்ம எங்கே போகிறோம், ஒரு டெம்பிள் போகிறோம், ஒரு சர்ச் போகிறோம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணணும். ஒரு சர்ச் போயிட்டு நம்ம வந்து கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு அங்கே போக முடியாது. ஸோ ஒரு டெம்பிள் போகும்போது நம்ம ஜீன்ஸ் பேண்ட் போட்டு, இப்போவுமே ஜீன்ஸ் பேண்ட் வந்து எந்த டெம்பிள்லையும் அலோவ் பண்ணுறது கிடையாது. ஸோ தட்ஸ் ஆல். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம்னா அதுதான். அக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்டையர் சேஞ்ச் பண்ணிக்கணும். Sorry to keep you on the stage for a long time. பட் ஆனால் அதுக்கு இன்னொரு ஃபாலோவப்பா, நீங்கள் சொன்னது கரெக்ட். பட் இங்கே இதுக்கு வரைக்கும் do you think anybody, like not anybody, எல்லாரும் ஜட்ஜ் பண்ணுறது உங்கள் ட்ரெஸ்ஸிங் வச்சு ஜட்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அண்ட் have you ever judged anybody based on their dressing? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம பார்க்குற விதம் ஒவ்வொருத்தரும் யார் யார் என்னென்ன நினைக்கிறாங்கன்றது நம்மளால சொல்ல முடியாது. ஸோ ஒரு அப்பாவால் ஒரு பொண்ணை வந்து தப்பாக பார்க்க முடியாது, கரெக்டாக? ஸோ எவ்ரி ஒன் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் நான் என்னை ஜட்ஜ் பண்ணி நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஸோ தட்ஸ் ஆல். ஹாய். ஹலோ மேம். ஒரு மாடல் ஆகணும் அப்படின்னா சர்டன் டைப் ஆஃப் பாடி டைப்ஸ் இருந்தால் தான் ஆக முடியும் அப்படின்ற ஸ்டீரியோ டைப் பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? Why not plus size? Why not plus size? Why not zero size? ஓவர் 0 சைஸாக இருந்தால் தான் மட்டும் நம்ம இது பண்ண முடியுமா? ஐ மீன் மாடலிங் இண்டஸ்ட்ரியில் இதுதான் அச்சீவ் பண்ண முடியும்னு எதுவுமே கிடையாது. நம்ம ஹார்ட் அண்ட் மைண்ட் என்ன சொல்லுதோ அதை செஞ்சுட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்வர்டாக எந்த பேசுகிறதா இருந்தாலும், ஒரு நம்ம ப்ரொஃபஷனல் லவ் பண்ணி நம்ம பண்ணோம்னா எதுவாக இருந்தாலும் சக்சீட் ஆகலாம். மேம், நீங்கள் எதுவும் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? அஃப்கோர்ஸ் ஐ ஸ்ட்ரகிள் மை ஃபேஸ். ஐம் ஃபேஸிங் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ். இப்போ நான் இந்த ஹீல் போட்டிருக்கும் போது கூட ஐ ஃபேஸிங் அ ஸ்ட்ரகிள் ஆல்சோ. ஸோ லிட்டில் திங்ஸ் ஆல்சோ எனக்கு ஸ்ட்ரகிளாக தான் தெரியும். பட் நான் என்னோட ப்ரொஃபஷனை ரொம்ப லவ் பண்ணுறேன். ஸோ இது இட்ஸ் நாட் அ பிக் ஸ்ட்ரகிள் ஆஃப் மை லைஃப். That was good. So you were speaking about culture, இல்லையா? நம்ம கலாச்சாரம் அப்படின்றது முக்கியம்னு சொல்கிறீங்க இல்லையா? வாட் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் இந்தியன் கலாச்சாரத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன? எனக்கு ரொம்ப பிடிச்சது சொல்லணும்னா, நேற்று நான் வந்து குக்கிங் ரவுண்ட் பண்ணேன். ஸோ நேற்று நான் குக்கிங் ரவுண்ட் பண்ணதில் வந்து யார் யாரெல்லாம் நோட் பண்ணாங்கன்றது தெரியல. என்னோட கண்டஸ்டன்ட் சொல்கிறேன், யார் யாரெல்லாம் நோட் பண்ணாங்கன்னு தெரில. நான் என்னோட இலையில உப்பு தண்ணி இது இம்பார்ட்டண்ட்டாக வச்சேன். ஸோ எதுக்காக வச்சேன்? அது வந்து எப்பயுமே தமிழ் கலாச்சாரத்தில் உப்பும் தண்ணியும் வைக்க வேண்டியது ஒரு இலையில மஸ்டான ஒரு விஷயம். ஸோ நான் அதை பண்ணுறதுனால அது மெயினாக நினைக்கிறேன். Hi Rosalie. Hello ma'am. According to you,
what job should get higher recognition? Sorry, ma'am. I'm asking what job should get higher recognition according to you? ஹையர் ரெகக்னேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டர் எல்லா ஜாப்பையுமே நம்ம வந்து லவ் பண்ணி பண்ணணும் தான் நான் சொல்லுவேன். அது எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும். I'm asking about the job, like job area, you know, na doctor. I'm asking about the profession. What profession or like job you can say should get higher recognition? இப்போ இருக்கிற ஹையர் ரெகக்னேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் மேபி பிகாஸ் நம்ம நவடேஸ் வந்து பார்த்தோம்னா நிறைய டிசீஸ் பரவிட்டு இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் வந்து நிறைய பேர் பத்த மாட்டேங்குது, ஆள் பத்த மாட்டேங்குதுன்னே சொல்லலாம். What about defense? Which means we want lot of doctors. What about defense? People are dying to save you. Yeah. So don't you think like their life is important? மேபி பிலீவ் மேபி அவங்க நம்பணும் ஃபர்ஸ்ட், அவங்க நல்லா இருக்காங்கன்னு அவங்க நம்பணும், தென் டாக்டர் தான். தேங்க்யூ மேம். Thank you so much. Our next contestant on the stage. மற்றவங்களுக்கு கொஸ்டின் கேட்டேன், உங்களுக்கு வந்து ஒரு குட்டி டாஸ்க் மாதிரி. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் தான். கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னீங்களே நம்ம விஜேன்ட்டு. ஸோ நம்மளோட மிஸ் சென்னை 2024 பை தமிழ்நாடு ஃபேஷன் பேஜெட் அசோசியேஷனை பற்றி ஒரு குட்டி பைக் மாதிரி நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் ஒரு 1 மினிட்ல சொல்லணும்னா அதை எப்படி சொல்வீங்க? குட் ஈவினிங் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ராக் டிவி. அண்ட் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா TNFPA. அது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியலையா? அதாங்க ஃபேஷன் பேஜன்ஸ் நடந்துட்டு இருக்கு. 10 அழகான பெண்கள் வந்து 3 கிரீடத்துக்காக போட்டி போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். சோ யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்னா தெரியல. ஆனா ஜெயிக்கணும்ன்றதுக்காக அவங்க என்னெல்லாம் வந்து போராட்டம் பண்ணாங்க. பொதுவா பாத்தீங்கன்னா படத்துல இருக்கிற கஷ்டத்தை ஒரு பாட்டுலயே காமிச்சிருவாங்க. அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த சூரிய வம்சம் பாட்டு தான். ஒரே பாட்டுல கோடீஸ்வரன் ஆயிட்டான். ஆனா இங்க அப்படி இல்லைங்க. 3 நாள் யோகா, டயட், ஜிம்மிங், ஃபிட்னஸ், பர்சனாலிட்டி, க்ரூமிங் எல்லாமே பண்ணி நடுவுல காம்படிஷன்ஸும் வந்து அவங்க அட்டென்ட் பண்ணி செஷன்ஸ் அட்டென்ட் பண்ணி இங்க 10 பேர் வந்து வந்திருக்காங்க. சோ இதுல யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு ரிசல்ட்ஸ்க்காக நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆல்ரெடி மாடல்ஸ் அவங்களோட ஒர்க்கை கொடுத்து முடிச்சிட்டாங்க. அண்ட் இப்போ क्वेश्चन அண்ட் ஆன்சர் போயிட்டு இருக்கு. அண்ட் ஃபைனல் மாடல் பேசினதுக்கு அப்புறம் கூடிய சீக்கிரத்துல நமக்கு ரிசல்ட்ஸ் கையில வரும்னு நினைக்கிறேன். So let's hope for the best and may the best three win. Thank you. That's wonderful. இவ்வளோ நல்லா பேசியிருக்காங்க, அவ்வளோதான் கை தட்டுறோமா நம்ம? Thank you so much. Over to the judges for the questions. Hi. Good evening judges. Good evening. Arranged marriage பத்தின உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? I saw people having happy arranged marriages, but now I feel like no, because one tea, one meat isn't enough to decide how can I spend a life with that person. So I feel like okay, fine, there are really blessed people who have had good arranged marriages. I have no comments on that, but I feel like no, ma'am. Why do you think those days arranged marriages it works and these days it's not working? Those days, like, people always listen to their parents, whatever it is. If they say like don't do this, they don't speak up, they just listen to their parents. But now we have the ability to think. I mean they also had, I'm not meaning in a wrong way, but now people are speaking up for themselves. But had I been in olden days and when my parents told don't go to media, I would not have been gone through. But today I fought with them and I'm here today. So that itself is a big example. Do you think social media has got to do something with this? With marriages, ma'am? Arranged marriages are not working these days. Do you think social media? Yes, I totally agree on that, ma'am. Why? Because in social media, people always tend to show their happy face, and they are bound to show. And if they are having certain number of followers, they are not willing to share their, sorrows, depression. They don't want to speak regarding that. So always putting a happy face. I'm not a joker. I have all emotions as a human. So I think everything must be there. But social media only focuses majorly
on the happiest side. So it plays a great thing. தேங்க்யூ. Thank you, ma'am. உங்களுக்கு டூ வீலர் லைசன்ஸ் இருக்கா? Yes, sir. I have. 18 மேல தான் இல்லையா நீங்க? Yes, sir. Now you can vote, right? Yeah. Will you vote? Of course. If so, why is it important to vote at this juncture? It is very important to vote, sir, because India is a democratic country, as we all know, and choosing the leader is really important. Because what I feel is, I have certain way like, why is our country like this? So to change that, I may or may not be the Prime Minister or Chief Minister, but I can choose the right candidate to sit on the seat who will do justice for the people. Thank you. Hi. Hi, ma'am. What's your take on privatization? Like nowadays, private companies are taking all the government sectors. So I just want to know your opinion on that. Is it a right thing or not? In one way, it is developing, as we can say, but looking at the other way, government has some pros and cons. But I would like to talk about the pros, like they are offering free or low cost. When it comes to privatization, what would people who can't afford, where they will go? What would they do? So it's not the right thing. That is what I feel. Okay, but if private companies are taking over, like suppose government is giving all the government sectors to private companies. So is it, don't you think is it beneficial for government also, because government have to look on so many areas, suppose railways, gas, like so many things they have to look on, okay? And in other countries, they only have to work on defense. That's also, don't you think is it a right thing? No, ma'am, I still don't think it is a right thing, because when privatization happens, maybe there are a lot of employment sector may change, but the other thing, but the whole of the poverty line, will it change? It is definitely a question mark. So what people who can't afford, what would they do? Privatization mostly focuses on business developing their own company into something. So I don't think that who are in the lower class will benefit from this. So I think government should not do this. Thank you so much. Thank you so much. You may take your seat now. On that note,